வரவேற்பு கொடுத்த தளபதி நெஞ்சில் கூடியிருக்கிற பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தலைவர்களே, நண்பர்களே, அனைவரும் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி முதல்ல நன்றி தெரிவிக்கிறார். தளபதி அவர்கள் இன்னைக்கு அரசியல் கொண்டிருக்கிறாருன்னா ஒரு மாற்றத்திற்காக அரசியல் எப்படியும் பண்ண முடியும், ஊழல் இல்லாத அரசியல் கொண்டு வர முடியும், கடைக்கோடி குக்கிராமம் வரைக்கும் அரசாங்கத்தோட நலத்திட்ட உதவிகள்லாம் கொண்டு சேர்க்க முடியும் சொல்லிதான் இன்னைக்கு அரசியல் ஒரு மாற்று சக்தியாக தலைவர் தளபதி வந்துகிறார். அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும்னா வெற்றி சின்னமான விசில் சின்னத்தில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நடக்கிறது கிட்டத்தட்ட 60-65 ஆண்டுகளமா மாறி மாறி ஆட்சி செய்யறாங்க. திமுக 7 முறை ஆட்சியில் இருந்துட்டாங்க, அண்ணா திமுக 6 முறை ஆட்சியில் இருந்துட்டாங்க. ஆனா எந்த பீரியட் பார்த்தாலும் ஊழல் ஊழல் ஊழல். உதாரணத்துக்கு நம்ம சட்டமன்ற உறுப்பினர் 17 மாசம் தான் இடைத்தேர்தல் பேசி வந்து 34 கோடி ரூபாய் ஊழல் பண்ணுகிறார். இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஊழல் இல்லாத பெண்களுக்கு, குறிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பான அரசு அமையணும். இப்படியே அமைக்கலாம் சொல்லிதான் தளபதி இன்னைக்கு களத்துக்கு வந்துகிறார். அவர் முதல்வர் ஆக வேண்டும் என்றால் வெற்றி சின்னமான விசித்திரத்தில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தங்களின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நமது சின்னம் வெற்றி சின்னம், தாய்மார்களின் சின்னம், விவசாயிகளின் சின்னம். நன்றி நன்றி. பேருமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, நேரமின்மை காரணமாக வேட்பாளர்கள் உங்களிடையே சிறிய அளவிலே உரையை ஆற்றி சென்று கொண்டிருக்கிறார். உங்களுடைய பொன்னான வாக்குகளை தெரிவித்துக் கொண்டு வேட்பாளர்கள் 10 மணிக்குள்ள
கூட்டத்தை பாருங்கள். பாதங்களை வழிநெறியிலும் வரவேற்று இருவரும் குப்பி உங்களுடைய மன்னிப்பை கேட்டுக்கொண்டு வாக்குகளை வெற்றியின் சின்னமாக விசுவல் சின்னத்திலே வாக்களியுங்கள் வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு